வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள்: சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படா வண்ணம் ஜவுளி கழிவுகளை அப்புறப்படுத்துவதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் வலியுறுத்தியுள்ளார். ஏழை மாணவர்கள் நீட் தேர்வை தடையின்றி எழுதுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் கம்பர்மேட்டில் கம்பராமாயண பாராயண நிகழ்வை ஆளுநர் திரு ஆர். என். ரவி இன்று தொடங்கி வைக்கிறார். யுகாதி பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். IPL டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் குவஹாட்டியில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச அளவில் ஜவுளி கழிவுகளின் சவால்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளின் முக்கியத்துவம் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 120வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், உலக அளவில் ஜவுளி கழிவுகளை உருவாக்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளதாக கவலை தெரிவித்தார். இச்சவாலை சமாளிக்க புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தற்போது தொடங்கப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், பழைய துணிகள் மற்றும் காலணிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு தேவைப்படுபவர்களுக்கு விநியோகிக்கப்பட வேண்டும் என்றார். அலங்கார பொருட்கள், கைப்பைகள், எழுது பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தற்போது ஜவுளி கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படுவதாக எடுத்துரைத்த பிரதமர், ஏழை எளியோருக்கு பழைய ஆடைகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு வழங்கப்படுவதாக கூறினார். ஜவுளி கழிவுகளை கையாள்வதில் நாட்டின் ஒரு சில நகரங்கள் புதிய அடையாளத்தை உருவாக்கி வருவதாக தெரிவித்த பிரதமர், கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் ஜவுளி கழிவு மேலாண்மையில் திருப்பூர் நகரம் ஈடுபட்டுள்ளதற்கு பாராட்டு தெரிவித்தார். நாட்டில் நீர் சேகரிப்பு தொடர்பான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறிய பிரதமர், கடந்த 8 ஆண்டுகளில் புதிதாக அமைக்கப்பட்ட குளங்கள், நீர்த்தேக்க தொட்டிகள் மற்றும் பிற நீர் சேமிப்பு கட்டமைப்புகள் மூலம் 11 பில்லியன் கன மீட்டருக்கும் அதிகமான நீர் சேமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இயற்கை வளங்களை அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பாக ஒப்படைக்க வேண்டும் என்று கூறிய பிரதமர், மழைநீர் சேமிப்பு இயக்கம் மக்கள் இயக்கமாக மாற்றப்பட வேண்டும் என்றார். மாணாக்கர் தங்களது கோடை விடுமுறையில் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்திய பிரதமர், புதிய திறன்களை வளர்த்துக் கொள்ள சரியான தருணம் இது என்றார். கணினி மென்பொருட்கள், செயலிகள் மூலம் திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கான வழிகள் ஏராளமாக உள்ளதாகவும், விடுமுறை நாட்களில் தன்னார்வ நடவடிக்கைகள் மற்றும் சேவையில் மாணாக்கர் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இதன்படி மாணாக்கர் விடுமுறை நாட்களில் மேற்கொண்ட செயல்பாடுகளை மை ஹாலிடேஸ் என்ற ஹேஷ்டேக்குடன் பகிர்ந்து கொள்ளுமாறு பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார். கோடை விடுமுறைக்காக மை பாரத் சிறப்பு நாட்காட்டி பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர், இந்த நாட்காட்டி மூலம் இளைஞர்கள் மக்கள் மருந்தகங்களின் செயல்பாடுகள், எல்லையோர கிராமங்களில் நடைபெறும் கிராம பிரச்சார அனுபவங்கள் உள்ளிட்டவைகளை பெற முடியும் என்றார். அரசியல் சாசன சிற்பி டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள பேரணியில் இளையோர் பங்கேற்பதன் மூலம் அரசியல் அமைப்பின் மாண்புகள் குறித்த விழிப்புணர்வை பெற முடியும் என்று கூறிய பிரதமர், குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் தங்களது விடுமுறை அனுபவங்களை ஹாலிடேஸ் மெமரிஸ் என்ற ஹேஷ்டேக்குடன் சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். அண்மையில் முடிவடைந்த கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்த ஹரியானா, தமிழகம், உத்தரப்பிரதேச மாநில வீர வீராங்கனைகளுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். உடற்தகுதியை பேணுதல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திறன்மிகு இந்தியா திருவிழா புதுதில்லியில் நடைபெற்றதை சுட்டிக்காட்டிய பிரதமர், மக்கள் தங்கள் பகுதிகளில் இத்தகைய நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்றார். நாட்டின் பாரம்பரிய தற்காப்பு கலைகளை பிரபலப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர், நடனம், இசை மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் சிங்கப்பூர் இந்திய நுண்கலை சங்கத்தின் பணிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார். சர்வதேச யோகா தினம் வரும் ஜூன் 21ஆம் தேதி கடைபிடிக்கப்பட உள்ள நிலையில் யோக பயிற்சியை மக்கள் அன்றாட வழக்கமாக்கிக் கொள்ள அறிவுறுத்தினார். ஒரே பூமி, ஒரே ஆரோக்கியத்திற்கு யோகா என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளதாக பிரதமர் கூறினார். உலகம் முழுவதும் யோகா மற்றும் பாரம்பரிய மருத்துவம் குறித்த ஆர்வம் தற்போது அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இளைஞர்கள் ஆயுர்வேதத்தை நல்வாழ்விற்கான சிறந்த ஊடகமாக ஏற்றுக்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். வசந்த நவராத்திரி விழா இன்று தொடங்கியதையொட்டி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர், தமிழ்நாடு, குஜராத், பீகார் உள்ளிட்ட மாநில மக்கள் தத்தம் தாய்மொழிகளில் தமக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி தெரிவித்த பிரதமர், குடிபத்வா, ரோங்காலி, பிஹு, பொய்லா உள்ளிட்ட பல்வேறு பண்டிகைகள் நாட்டின் பன்முகத்தன்மையில் ஒற்றுமையை வளர்ப்பதாக கூறினார். இன்றைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் திருப்பூரில் ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் மறுசுழற்சி முறை குறித்து பிரதமர் பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக திருப்பூர் சாய ஆலை உரிமையாளர் சங்க தலைவர் எமது செய்திப்பிரிவிடம் தெரிவித்தார்.
பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உகாதி, குடிபகுவா, ரோங்காலி பிகு, நவ்ரக் போன்ற விழாக்களை கொண்டாடும் மக்களுக்கான இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் இதிலிருந்து நாட்டு மக்களுக்கு அவர் தெரிவிக்கும் முக்கியமான தகவல் வேற்றுமையில் ஒற்றுமை. தற்போது தொடங்க இருக்கும் கோடை விடுமுறையில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கற்றல் முயற்சியில் ஈடுபடுவது மிக அத்தியாவசியமானது என்று குறிப்பிடுகிறார். கோடை விடுமுறையில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கற்றல் முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் அறிவுறுத்தியுள்ளதை மாணாக்கர் பின்பற்ற வேண்டும் என்று திருச்சியை சேர்ந்த வரி ஆலோசகர் திரு சரவணகுமார் கேட்டுக்கொண்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் மாதவ் நேத்ராலயா கண் ஆராய்ச்சி மையத்தில் 250 படுக்கை வசதிகளுடன் கூடிய கூடுதல் கட்டிடங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். தொடர்ந்து சோலார் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி நிறுவனத்தில் வெடிமருந்து சோதனை தளம் UAV ஓடுதள வசதியையும் இன்று திறந்து வைக்கிறார். சத்தீஸ்கட் மாநிலம் பிலாஸ்பூருக்கு இன்று மாலை செல்லும் பிரதமர் மின்சாரம், எரிவாயு, ரயில், சாலை போக்குவரத்து, கல்வி, வீட்டு வசதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 33,700 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு திட்டப்பணிகளை தொடங்கி வைப்பதோடு அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்கிறார். ஏழை மாணவர்கள் எவ்வித தடையுமின்றி நீட் தேர்வை எழுத வேண்டும் என்ற நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியிலிருந்து தொலைபேசி வாயிலாக பேசிய அவர், நாமக்கல் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ள இந்த பயிற்சி மையத்தை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். ஏழை எளிய மாணவர்கள் எந்தவித தடங்களும் இன்றி இந்த நீட் பயிற்சி வகுப்பு பெற வேண்டும், அவர்கள் நீட்ல தேர்வுல தேர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்துல இன்றைக்கு இலவசமாக இந்த நீட் கோச்சிங் சென்டரை தொடங்கி வைத்திருக்கின்ற நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மளுடைய இளைய சமுதாயத்தை முன்னேற்றும் விதமாக, இளைய சமுதாயத்தை பலப்படுத்தும் விதமான பல்வேறு திட்டங்களை நம்மளுடைய அரசாங்கம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. கவி சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த மயிலாடுதுறை மாவட்டம் தேரெழுந்தூர் கம்பர்மேடில் மத்திய கலாச்சார அமைச்சகம் சார்பில் நடைபெறும் கம்ப ராமாயண பாராயண நிகழ்வை ஆளுநர் திரு RN ரவி இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 6ஆம் தேதி வரை நடைபெறும் இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இந்திய தொல்லியல் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புகைப்பட கண்காட்சியையும் அவர் தொடங்கி வைக்கிறார். உகாதி, குடிபத்வா, சேத்திசந்த், சுந்தர சுக்லாடி உள்ளிட்ட பண்டிகைகள் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ATM எந்திரங்களில் அனுமதிக்கப்பட்ட மாதாந்திர அளவை விட கூடுதலாக பணம் எடுக்கும் போது 23 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்க ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது ஏழை எளிய மக்களை பாதிக்கும் செயல் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில், ஏற்கனவே குறைவான இருப்பு தொகைக்கான அபராத கட்டணம், டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கான கட்டணம் உள்ளிட்டவற்றால் மக்கள் பாதிப்புள்ளாகியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டில் 7 புதிய நகராட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. போலூர், செங்கம், கன்னியாகுமரி, கோத்தகிரி, அவினாசி, பெருந்துறை, சங்ககிரி ஆகிய 7 நகராட்சிகளை உருவாக்கியதற்கான அறிவிப்பு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ரமலான் பண்டிகையொட்டி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், எளிமை, அன்பு, அடக்கம் உள்ளிட்ட குண நலன்களோடு சமத்துவ சகோதரத்துவ உணர்வுடன் அனைவரையும் நேசிக்க வழிகாட்டிய நபிகள் பெருமகனாரின் போதித்த நெறியில் வாழ வேண்டும் என்று கூறியுள்ளார். சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் பிறை தென்பட்டதையடுத்து தென்காசியில் மஸ்ஜிதுர் ரஹ்மான் ஜும்மா பள்ளிவாசலில் இன்று நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதேபோல் நாகர்கோவில் இளங்கடை அல் மஸ்ஜிதுல் அஷ்ரப் பள்ளிவாசலிலும் இன்று சிறப்பு தொழுகை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுதந்திர போராட்ட வீரர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதியின் 265வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் ஆட்சித்தலைவர் திரு சிம்ரன்ஜித் சிங் காலோன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழகத்தில் பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்படும் சொத்துக்களுக்கு பதிவு கட்டணத்தில் 1% குறைப்பு தொடர்பான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி 10 லட்சம் ரூபாய் வரையிலான அசையா சொத்துக்களை பதிவு செய்வதற்கான கட்டண சலுகை நாளை மறுநாள் முதல் அமலுக்கு வருகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் குவஹாட்டியில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் பிற்பகல் 3:30 மணிக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படா வண்ணம் ஜவுளி கழிவுகளை அப்புறப்படுத்துவதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் வலியுறுத்தியுள்ளார். ஏழை மாணவர்கள் நீட் தேர்வை தடையின்றி எழுதுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார்.
மயிலாடுதுறை மாவட்டம் கம்பர்மேடில் கம்ப ராமாயண பாராயண நிகழ்வை ஆளுநர் திரு RN ரவி இன்று தொடங்கி வைக்கிறார். யுகாதி பண்டிகையை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் குவஹாட்டியில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.